அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் படை மாட்சி. ஒரு படையினுடைய மாண்புகள் சிறப்புகள் என்னென்ன இருக்க வேண்டும் என்று ஐயன் இந்த 10 குறட்பாக்களில் சொல்லியிருக்கிறார். முதல் குறளில் உறுப்பமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. படையின் அனைத்து உறுப்புகளும் நன்றாக அமைந்து இடையூறு வரும்பொழுது அதற்கு பயப்படாமல் இருந்து வெல்லக்கூடிய தன்மை கொண்ட படை என்பதுதான் ஒரு ஆட்சியாளனிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களிலும் முதன்மை செல்வமாகும். உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லார் அரிது. தொலைவில் சென்று படையிடும் படைகளில் ஒரு இடுக்கண் வரும்பொழுது, ஒரு அழிவு வரும்பொழுது அந்த இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடிய ஆற்றல் தொல்படை என்று சொல்லக்கூடிய மரபு படைக்கு அல்லாமல், மரபு வழியாக வரக்கூடிய அந்த மூலப்படை ஆதிப்படைக்கு அல்லாமல் பிற படைகளுக்கு இருப்பது மிகவும் அரியது. ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். உப்புக்கடல் நீரில் உருவாகும் அலைகளைப் போன்ற பெரிய ஓசைகளுடன் மிகப்பெரிய எலிப்படை இருந்தாலும் அந்த எலிப்படை ஒரு நாகம் சீரும் பொழுது என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளை கேட்கிறார். அழிவின்றி அரை போகாதாகி வழிவந்த வன்கண் அதுவே படை. அழியாமல் தொடர்ந்து வரக்கூடிய படை வீரர்களும் போர்க்கருவிகளும் கொண்டதாயும், ஒரு அறைக்குள் சென்று அமர்ந்து வஞ்சனையில் ஈடுபட்டு அந்த ஆட்சியாளருக்கு எதிராக திரும்பாமல் இருக்கக்கூடியதாகவும், வழி வழியாக வரக்கூடிய மன உறுதி என்பது படைக்கு மிகவும் அவசியம். கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. சாவு யமன் வழியாக அதிரடியாக நம் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுதும், தம் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுதும் அதற்கு பயப்படாமல் அனைத்து படைவீர்களும் அனைத்து படைகளும் ஒன்றாக கூடி எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்குதல்லவா, அந்த படைதான் படை. மர மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் இவை நான்கே ஏமம் படைக்கு. வீரம், மானம், முன்னோர்கள் சென்ற சிறந்த வழியில் செல்லுதல், தெளிவான அறிவு, இந்த 4 மட்டுமே ஒரு படைக்கு பாதுகாப்பு அரண் ஆக இருக்கும். தார் தாங்கிச் செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து, தன்னுடன் முன்னேறி வந்துள்ள எதிரிப்படையினுடைய தன்மையை அறிந்து கொண்டு அந்த படைக்குள் ஊடுருவி சென்று விரைவாக அழிக்கக்கூடிய படையே தூசிப்படை, தார்படை என்ற விரைவு படை. அதுதான் அந்த போர்க்களத்தில் முன்பாக செல்ல வேண்டும். அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். பிற நாட்டிற்குள் புகுந்து அந்த நாட்டின் படையை அழிக்கக்கூடிய பெரும் திறனும், தன் நாட்டின் மீது படையெடுத்து வரக்கூடிய படையை தடுத்து நிற்கக்கூடிய ஆற்றலும் ஒரு படைக்கு இல்லை என்ற போதிலும், அந்த படையில் அணிவகுத்து நின்று இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலே அந்த படை பயன் பெறும், பெருமை பெறும். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சின்ன புத்தியும் நீங்காத வெறுப்பும் ஏழ்மையும் ஒரு படைக்கு இல்லை என்றால் அந்த படைதான் வெற்றி பெறக்கூடிய படை. நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல் வழியில். நிறைய நிலையான போர் வீரர்களை ஒரு படை கொண்டிருந்த போதிலும் சரியான தானை தலைவன், படைத்தலைவன் அந்த படைக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு வெல்லும் வழி கிடையாது என்று 10 குறட்பாக்களில் ஒரு படை எப்படி இருக்க வேண்டும், படை வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று
மிகச்சிறப்பாக ஐயன் கூறியுள்ளார். இந்த குரல்களுக்கெல்லாம் பின்னூட்டங்களை வழக்கமாக அளிக்கும் நண்பர்கள் அழைத்துள்ளீர்கள். குறிப்பாக சேலம் நடராஜன், வழக்கறிஞர் ஈசன், முனைவர் தெய்வமணி, தமிழ் நெஞ்சர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி, சகோதரி இன்சுவை, நண்பர் திரு மோகனசுந்தரம் உள்ளிட்ட பலரும் இதற்கு பின்னூட்டத்தை அளித்துள்ளீர்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் விஷயத்தில் வெளியே கடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கலைவாளையம் நல்லோடு நன்றி. டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.